Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 5 binomial theorem and sequence series. Okay, good. Exercise 5.3 அதற்கான introduction அறிமுகம் பார்க்க போகிறோம். Okay, chapter 5ல உள்ளது exercise 5.3 அதுக்குள்ள introduction பார்க்க போகிறோம். ரைட், ஃபைனைட் சீரீஸ்னால் என்ன? ஃபைனைட் சீரீஸ் அப்படின்றது கவுண்டபிள். ஃபைனைட் சீரீஸ் அப்படின்றது வந்து கவுண்டபிள். இன்ஃபைனைட் அப்படின்றது அன்கவுண்டபிள். இன்ஃபைனைட் சீரீஸ்னால் போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n terms of an AP and GP arithmetico-geometric progression AGP சேர்ந்தது. AP GP சேர்ந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், the sum of first n terms of an AP. ஒரு ஏபியில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா இருக்குது. SN equal to n termsனு கொடுத்துருந்தா n/2 2a plus n minus 1 into d 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். n termsக்கு உள்ளது. சேம் டைம் லாஸ்ட் டேர்ம் கிவன் கொடுத்துருந்தா SN equal to n/2 a plus l n equal to l minus a by d plus 1. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தா, லாஸ்ட் டேர்ம் கிவன். ஓகேங்களா? மறந்துடாத. செகண்ட் ஒன், the sum of first n terms, the sum of first n terms of GP geometric progression 3 இருக்கு. SN equal to a into r power n minus 1 by r minus 1 அப்படின்னா r வந்து கிரேட்டர் 1 அப்படின்னு அர்த்தம், ஒன்றை விட பெருசு. SN equal to a into 1 minus r power n by 1 minus r அப்படின்னா 1 பெருசு. அப்போ r வந்து less than 1, r வந்து less than 1, ஒன்றை விட சிறுசு. SN equal to NAன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது r equal to 1, காமன் ரேஷியோ 1 இருந்தால். ஓகேங்களா? ரைட், மறந்துடாத. இது ஏபி, இது ஜிபி. நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கிற போகிறோம். தேர்ட் ஒன், த சம் ஆஃப் ஃபஸ்ட் n terms ஆஃப் AGP arithmetico-geometric progression ஃபைனைட்டுக்கு, கவுண்டபிளுக்கு. SN equal to a minus a plus n minus 1 into d bracket into r by 1 r power n வரும்டா, 1 minus r plus dr, dன்றது காமன் டிஃப்ரென்ஸ், rன்றது காமன் ரேஷியோ. அடுத்து ஒரு ப்ராக்கெட் 1 மைனஸ் ஆர் பவர் n மைனஸ் 1 பை 1 மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இன்ட்டு ஓகே, ஆர் நாட் ஈக்குவல் டு 1. இது வேணால் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ, அதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ, மறந்துடாத. இது ஏஜிபிக்கு உள்ள சம் ஆஃப். இதே இது இன்ஃபைனைட் சீரீஸுக்கு உள்ளதுன்னா இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. ரெண்டாவது வந்து இன்ஃபைனைட் சீரீஸுக்கு, அதே ஏஜிபிக்கு இன்ஃபைனைட் சீரீஸுக்கு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும்ல, அது எஸ் இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு. ஏ பை 1 மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு டி பை 1 மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். புரியுதா? ரைட். இதே மாதிரி ஜிபியில் ஒன்று நான் விட்டுட்டேன், ஃபோர்த் ஒன்றை வேணால் வச்சுக்கோ. சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரீஸ்னு சொல்லுவாங்க ஜிபியில். சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரீஸ்
இன்ஃபைனைட் சீரீஸு இன் ஜிபியில் சொன்னோம்னா S infinitive is equal to A by 1 minus R. R not equal to 1. R வந்து less than 1 அப்படின்னு அர்த்தம் இன்ஃபினிட்டி சீரீஸுக்கு. மறந்துடாத, இது இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக நீ தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அடுத்து ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். சரியா? ஓகே, குட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.3 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோ. ரீட் பண்ணிவிட்டு பாரு. ஒரு ஏபி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு கொஸ்டினில். சம் ஆஃப் n டேர்ம்ஸ் வந்து 52, சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ் வந்து 15 டேர்ம் 77 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதிலிருந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்க. S10 கொடுத்துருக்கு, S15 கொடுத்துருக்கு, 15 கொடுத்துருக்கு ஏபி. ஓகே, அதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. S20 கேட்டிருக்கு. அப்போ நம்ம சொல்யூஷன் எடுக்கிறோம், பொறுமையாக நிதானமாக எடு. ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ஒன் கொஸ்டின் கிவன். இது ஏபி சம்மு, மறந்துடாது. சரியா? ரைட். எஸ்என்ஸ் ஈக்குவல்டுன்னு ஃபார்முலா எழுதுனோம்னா சம் ஆஃப் எம் டேர்ம்ஸ்க்கு n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இது ஏபிக்கு சம் ஆஃப் ஏபி. கிவன் என்ன கொடுத்துருந்தான் அப்படின்னா S10 வந்து 52 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 10/2 2a plus 10 minus 1 into d equal to 52. அப்போ 10 அடிச்சிட்டோம்னா 5. 5 into 2a plus 9d equal to 52. அப்போ 2a plus 9d equal to 52 divided by 5. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கோ. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ்ஸு என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ரீட் பண்ணிக்கோ கொஸ்டினை. சரியா? S15 கொடுத்துருக்கு 77 அப்படின்ட்டு. அப்போ n/2 10/2 சாரி 15/2 2a plus 15 minus 1 into d. ஓகேங்களா? ஈக்குவல் டு 77. ரைட். இப்போ இதிலிருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி 2 ஈக்குவேஷனாக சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரைட். அப்போ 15/2 அடிக்க முடியாது. அப்போ 15 2a plus 14d equal to 77 into 77 into கீழே உள்ள டிவைடில் உள்ள 2 அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ இது என்ன ஆகுது? 2a plus 14d equal to 7 2s are 14, remainder 1, 7 2s are 14, 154 divided by 15. இது which is second equation. From 1 and 2 eliminate பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் 1 and 2. அப்போ 2a plus 9d equal to 52 divided by 5 which is first equation. 2a plus 14d equal to 154 divided by 15 which is second equation. ரெண்டையும் சைனை மாற்றினா தான் அடிக்க முடியும். அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். 1 minus 2. அப்போ 2a கேன்சல் ஆயிரும். மைனஸ் 5d ஈக்குவல் டு 52/5 மைனஸ் 154 டிவைடட் பை 15. அப்போ எல்சிஎம் 15 போட்டோம்னா 3 மல்டிப்ளை ஆகும் மேலே கீழே. இங்கேயும் 3, இங்கேயும் 3. 3 2s are 6, 15 minus 154
ஓகே, அப்போ செப்பரேட் பண்ணோம்னா 2/15. அப்போ கீழே கொண்டு வந்துட்டோம்னா d ஈக்குவல் டு -2/15 × 5 75. இதுதான் டீன்றதுடைய ஆன்சர். காமன் டிஃபரன்ஸ் புரியுதான்னு பாரு. சரியா? நெக்ஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறேன். இஃப் d ஈக்குவல் டு -2/75 தனியாக, then substituting in first equation 2a plus 9d equal to 52/5. 2a plus 9 into -2/75 equal to 52/5. அப்போ 2a is equal to -18/75 வரும். அந்த சைடு கொண்டு போனோம்னா 52/5 ப்ளஸ் 18/75. அப்போ இந்த சைடில் எல்சிஎம் எடுத்தோம்னா 75. சரிங்களா? 15. அப்போ 52 × 15 மல்டிப்ளை பண்ணு. இங்கிட்டு 2a இருக்குது, இங்கிட்டு ஒரு 18 இருக்குது. சரிங்களா? 52 × 5 15 மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10, மிச்சம் 1 25 26 2 5 08780 அப்படின்னு வருது. 780. அப்போ ஆட் பண்ணோம்னா 8. சரிங்களா? 780 8 9 7/75 2a. ஓகே, குட். கீழே இறக்கி விட்டு அடித்தோம்னா, இல்லை அப்படியே அடிச்சிட்டாலும் சரி, 3 2s are 6 1 9 2s are 18 1. கரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக. சரியா? ஏவுடைய ஆன்சரு என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 3 2s are 6 remaining 1 9 2s are 18 9 2s are 18 399/75 அப்படின்னு வருது. 399/75 வருது. இது ஏ, இது ஏ அப்படின்ட்டு வருது. ஓகே, சரி, ரைட். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கேட்டது என்ன கேட்டிருக்கு அப்படின்னா S20 கேட்டிருக்கு. S20 கேட்டிருக்கு. அப்போ நான் S20 அப்ளை பண்ணுறேன். S20 is equal to 20/2 into 2a plus 20 minus 1 into d. அப்போ 20/2 10 2 into a 399 divided by 75 plus 19 into d minus 2/75. Good. இப்போ 10 9 2s are 18, மிச்சம் remaining 1 9 2s are 81 19 மிச்சம் 1 அடுத்த 2s are 6 1 7/75 plus minus 38 divided by 75 10 into 75 798 minus 38 10 75 0 6 7. அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 5s are 10 1 5 is 5 5 5s are 25. அடுத்து 3 5s are 15 1 5 is 5 மிச்சம் 1 3 5s are 15 2 5s are 10. அப்போ 2 2s are 4 3 2s are 6 2 1s are 2 by 3 264 divided by 3 264 divided by 3 760/15. கீழே வந்து 3 5s are நேரம் அடிச்சு தப்பாக இருக்கு பாருவேன். கீழே டேபிள் சொல்ல மாற்றி சொல்லிட்டேன் பாரு. 5 டேபிள் அடிச்சிருக்கோம். 3 5s are 15. அப்போ மேலே வந்து 1 5 is 5 மிச்சம் 1 2 இருக்கா. 5 5s are 25 2 5s are 10 152 2 2s are 4 5 2s are 10 1 2 is 2 3.
அப்போ S20 அப்படின்றது வந்து 304 divided by 304 divided by 3 which is required answer. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ, சரியா? அவசரப்படாம. ரைட். ஒரு கிவன் சீரீஸ் கொடுத்துருக்கு. சீரீஸில் வந்து 1 cube by 1 plus 1 cube plus 2 cube by 1 plus 3, 1 cube plus 2 cube plus 3 cube up to 1 plus 3 plus 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, கீழே ப்ளஸ் அப் டு அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் கடைசியில் nth டேர்ம் என்ன வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் ஆஃப் 17th டேர்ம் கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் என்ன கண்டுபிடிப்போம்? 17th டேர்ம் கண்டுபிடிப்போம். புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செய்வோம். ரைட். அப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீரீஸுடைய ஜென்ரல் டேர்ம், அதாவது பொது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த சீரீஸ் கண்டுபிடிக்கணும். கிவன் சீரீஸ்க்கு, அதாவது nth டேர்ம்னு அர்த்தம். இல்லை ஜென்ரல் டேர்ம் டிஎன் எழுதினாலும் சரி, ஏஎன் எழுதினாலும் சரி. மேலே ஃபுல்லாக பாருவேன் 1 cube 2 cube ப்ளஸ் 3 cubeன்னு அப் டூன்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் n cubeன்னு வந்துடும்டா. அதே மாதிரி இங்கே வந்துச்சுன்னா 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 அப் டூன்னு வரும்டா. சரியா? n டேர்ம்ஸ்னு வருது. ஏன்னா n டேர்ம்ஸ்னு கொடுத்தனால கீழே வந்து n ஸ்கொயர் போட்டுடலாம். n டேர்ம்ஸ்க்குள்ளது மேலே க்யூபுக்குள்ளே வரோம்னா ஸ்பெஷல் சீரீஸ்க்குள்ளது n 10th படிச்சில n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட் ஃபார்முலா எழுதி ஹோல் ஸ்கொயர் போடும். ரைட். இப்போ n ஸ்கொயர் n + 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 ஹோல் டிவைடட் பை என்னது n ஸ்கொயர். அப்போ ரெசிப்ராக்கல் பண்ணால் n ஸ்கொயர் பை 1 1/n ஸ்கொயர் ஆயிரும். n ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ n + 1 ஹோல் ஸ்கொயர் பை என்ன வந்துடும்டா தம்பி 4. இதுதான் என்னது nth டேர்ம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் S17 கண்டுபிடிக்க போதுக்கு முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது காமனாக வந்து சம் ஆஃப் n கண்டுபிடிக்கணும்ல. SN அப்படின்னா சம்மேஷன் n + 1 ஹோல் ஸ்கொயர் பை 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். மேலே ஓப்பன் பண்ணுவோம்னா சம்மேஷன் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 1/4 வேணால் வெளியே எடுத்துக்கோ. சரி, அடுத்து SN தான் S17 கொண்டு வருவோம். ரைட். 1/4 சம்மேஷன் n ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 1/4 சம்மேஷன் n ஸ்கொயர்னா n இன்ட்டு n + 1 2n + 1/6 ப்ளஸ் சம்மேஷன் 1னா n அர்த்தம் ப்ளஸ் 2 இன்ட்டு சம்மேஷன் என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2. அவ்வளோதான். இந்த 2 வேணால் கேன்சல் பண்ணிக்கோ. ரைட்டு. இப்போ நான் வந்து 1/4 n நம்பரை போட்டு எல்சிஎம் எடுத்துருவோமா? சரி, 17 போடுறேன். 17 18 34 35 ப்ளஸ் 17 இங்கே 6 வந்துடும். ப்ளஸ்ஸு தனியாக சாரி, இதுக்கு இங்கே மேலே போடக்கூடாது, நடுவில் ப்ளஸ் 17 ப்ளஸ் 17 இன்ட்டு 18. அவ்வளோதான். 1/4 எழுதுறத கரெக்டாக எழுதிக்கோ. அடித்தோம்னா 3 6 are 18. அப்போ 17 3 1 2 5 35 5 25 3 15 5 8 0 சாரி 5 8 7 1 1785 ப்ளஸ் 17 ப்ளஸ் 17 17 17 இன்ட்டு 18 56 5 7 12 8 1 6 0 3 306.
அப்போ 306 ஒரு 17, 7 7 5 12, 18க்கு 8, மிச்சம் 1 0, மிச்சம் 1, 11க்கு 1, மிச்சம் 1 2, 208 அடிச்சிட்டோம் அப்படின்னா 5 4s are 20, மிச்சம் ரிமைனிங் 2 4s are 8, 7 4s are 28, அப்போ 527, எஸ் 17. புரியுதான்னு பார்த்துக்கோ. விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர், விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். புரியுதா சொல்கிறது? மறந்துடாத. இதுதான் செகண்ட் செம்முக்குள்ள ஆன்சர். அது nth டேர்ம் கண்டுபிடிச்சி அதுக்கு நான் சம்மேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா சொல்கிறது? இது ஃபுல்லாக உனக்கு மல்டிப்ளை பண்ணது. சரியா? ரைட், மறந்துடாத. குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. தேர்ட் சம் வந்து சின்ன பிள்ளையில் 10th ஸ்டாண்டர்டில் செஞ்சது. சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு சொல்லி சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு கேட்டிருக்கு. 8 + 88 + 888 அப் டு n டேர்ம்ஸ்னு உள்ள கணக்கு ஒன்று, ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர். செகண்ட் வந்து 6 + 66 + 666 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. சரி, இப்போ இதை நம்ம செஞ்சோம்னா பார்த்து பொறுமையாக. சரி, நடுவில் கோடு போட்டுக்க. 2 இதாக செஞ்சுருவோம் அப்படியே. ரைட். சொல்யூஷன் போட்டு என்னன்னு முதல்ல எடு. 8 + 88 + 888 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்க. நெக்ஸ்ட்டு 8 காமனாக எடுத்துட்டா 1 + 11 + 111 அப் டு n அப்படின்னு வச்சுக்க n டேர்ம்ஸ்னு. 8 இன்ட்டு மல்டிப்ளை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிக்கோ. அப்போ 1 + 11 + 111 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு 9 உள்ளே கொண்டு போ. 8 × 9 உள்ளே கொண்டு போனால் 9 + 99 + 999 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டேன். அடுத்து 9 வந்து பிரி. 10 - 1 பிரிச்சுக்கலாம். 100 - 1 99, 1000 - 1 வந்து 999 பிரிச்சுக்கலாம். அப் டு n டேர்ம்ஸ்னு பிரிச்சுக்கோ. இப்போ 8/9 எழுதிட்டு 10 100 + 1000 இதை ஃபுல்லாக அப் டு n டேர்ம்ஸ்னு ஒரு செட்டாக பிரிச்சுட்டு -1 -1 -1 ரிமைனிங் இருக்கிறத மைனஸை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ள 1 + 1 + 1ன்னு எக்ஸட்ரா n டேர்ம்ஸ்னு வந்துடும். இது ஒரு செட்டு ஹோல் ப்ராக்கெட். சரியா? சரி, இப்போ 8/9 இது எழுதுனோம்னா ஜிபியில் 10 (10⁻n - 1/10 - 1 இதுதான் ஜிபிக்குள்ள ஃபார்முலா. அந்த இதுக்கு ஏக்கு பல 10 வரும், ஆறுக்கு பல 10 வரும், மைனஸ் இதுக்கு ஃபுல்லாக சேர்த்தா n. இப்போ இது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணி சுருக்கணும்னா 8 இது 9 வந்துடும்ல. 10 - 1 9. அப்போ 9 9s are என்னது 81. 10⁻n - 1 மைனஸ் 8n/9 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்னது Sn. இதில் சைடில் செஞ்சு காட்டணும் அப்படின்னா AC = 10, R = T2/T1னாலும் 10 தான், greater 1. அப்போ Sn = A × R⁴n - 1/R - 1. இதில் தான் 10 × 10⁻n - 1/10 - 1 செஞ்சுருக்கேன். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அடுத்து Sn = NAன்னு சொல்லுவாங்க. A வந்து 1, R 1. அப்போ R = 1னா Sn = NA. n இருக்கட்டும் n டேர்ம்ஸ்னால ஏக்கு பல என்னது 1. அப்போ என்ன வந்துடும் n. அப்போ இதுக்கு கண்டுபிடிச்சது இந்த 1 1 1 கண்டுபிடிச்சது இந்த n. இது ரெண்டையும் செஞ்சு காட்டுறேன்னா செஞ்சு காமிச்சிக்க. நான் ஒரு இதுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். 6th செம்முக்கு சும்மா எம்டியாக செய்கிறேன். இந்த செம்முக்கு நீ ஹோம்ஒர்க்காக போடும்.
நீனாச்சை சரியா டூ இட் ஓகே குட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு ஃபோர்த்து சம்மில் வந்து கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒன் + 1 + 4 + 1 + 4 + 4 ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருக்கு அப் டு அப்படின்ட்டு கிவன் சீரீஸ் ஓகே. அப்போ ஜென்ரல் டேர்ம் வேணும் அப்படின்னா nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம் சொன்னாலும் சரி ஏஎன் சொல்லலாம் டிஎன் சொல்லலாம் 1 + 4 + 4 ஸ்கொயர் + 4 கியூப் + அப் டு அப்படின்னு எழுதுனோம்னா +4n வந்துடும் சரியா. அப்போ இதிலிருந்து நம்ம கணக்கை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா இது ஏபியா ஜிபியானா ஏ வந்து 1 ஆர் வந்து 4/1 = 4 கிரேட்டர் 1 சரியா. அப்போ எஸ்என்ஸ் = ஜிபி. அப்போ இது என்னது இது இட் இஸ் ஜிபி அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் என்னது ஜிபி சரியா ரைட். அப்போ ஒன்னோட பெருசுனால ஏ இன்ட்டு r⁻n - 1/r - 1 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு r⁻n - 1/r - 1 இதுதான் எஸ்என் சம்மேஷன் சரியா. ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாரு. ஏக்கு பதிலாக 1 ஆருக்கு பதிலாக 4⁻n - 1 / 4 - 1 அப்போ என்னாச்சு 4⁻n - 1/3 அப்படின்னு கிடைக்கிது சரியா. சொல்கிறது இதாண்டா தம்பி கடைசி டேர்மு அந்த கூட்டினது. அதாவது இது எஸ்என்னு சொல்லாமல் கூட நீ டிஎன்னே வச்சுக்கோ. அந்த ஜென்ரல் டேர்ம் இது அதை மட்டும் கூட்டினது. இது ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் வரிசையாக வருதுல்ல இது டிஎன் தான் nth டேர்ம் கடைசியாக உள்ளவுடைய அது. இதை ஃபுல்லாக காமனாக எடுத்து ஆட் பண்ண சொல்கிறேன். அதாவது டிஎன் வச்சுக்கிட்டாலும் சரி ஏஎன் வச்சுக்கிட்டாலும் சரி அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள். இதுலேருந்து அப்படி ஒன்று ஆடா எப்படி போயிட்டே இருக்குது. கடைசியில் வரும்ல அந்த nth டேர்ம் ஃபுல்லாக கூட்டி சொல்லுவான். அது வந்து இப்படி வந்து நின்றோம். இதுதான் அந்த ஒரு உறுப்பு ஒரு எலமெண்ட் இது கடைசி. இது ஒரு எலமெண்ட்டு சொல்கிறோம்லடா ஒரு டேமு இது ஒரு டேம் சொல்கிற மாதிரி இது கடைசி டேம் nth டேம் அப்படின்னு அர்த்தம். இந்த nth டேமை மட்டும் கூட்டினது இது அதை புரிஞ்சுக்கோ. nth டேமை மட்டும் கூட்டினது இது. இதே மாதிரி அடுத்தடுத்து டேர்ம்ஸ் வரும்ல நிறையா. அப்போ அதை கூட்டணும்ல அதைத்தான் அவன் சொல்கிறான். அதுக்கு தான் அப்படி எப்படி கூட்டுறது அப்படின்ட்டு புரிஞ்சுக்குச்சா. இது ஃபஸ்ட் டேம்டா செகண்ட் டேம்டா தேர்ட் டேம்டா எப்படி nth டேம்டா. இது மாதிரி நிறையா டேம் இருக்கும்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்றதான். இது தான் நம்ம என்ன சொல்கிறோம் சம்மேஷன் ஏஎன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சம்மேஷன் ஏஎன் அப்படின்னா இந்த இடத்து வரைக்கும் காமனாக செஞ்சிரு என்ன புரியுதா. ஏபியா ஜிபியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிடைக்கிற ஆன்சரை ஏஎன்னா சம்மேஷன் ஏஎன் போடு டிஎன்னா சம்மேஷன் டிஎன் போட்டுட்டு சம்மேஷன் போட்டு 4⁻n - 1 என்ன எழுதிக்கலாம் 3 அப்படின்னு எழுதிக்க. இதுதான் என்னது ஏ பவர் எண்ணுக்கு உள்ளது. புரியுதா சொல்கிறது ஏ பவர் எண்ணுக்கு உள்ளது. இப்போ நம்ம பிரிக்கிறோம் 1/3 வெளியே எடுத்துரு. சம்மேஷன் 4 போன கணக்கு மாதிரியே செய்கிறேன் 4⁻n - 1 சரியா. இப்போ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன் சரியா. உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன்னா 1/3 சம்மேஷன் 4⁻n - சம்மேஷன் ஆஃப் 1 இது ரெண்டும் சேர்ந்து தான் வெளியில் 1/3 இருக்குது ரைட்டு. இப்போ 4⁻n எப்படி எழுதுவ அப்படின்றதான் இங்கே கணக்கு. சம்மேஷன் 4⁻n அப்படின்றது தனியாக செஞ்சு கொண்டு வரனா கொண்டு வா. எண்ணுக்கு போல் 1 போட்டால் 1 4 2 அடுத்து 3 இப்படி போகும்ல வரிசையாக அப் டு சரிதானே. அப்போ இது என்னது ஜிபி தான். அப்போ ஜிபின்றனால ஏக்கு வந்து என்னது 4 ஆருக்கு என்ன வந்துடும் 16/4 தான். அப்போ கிரேட்டர் 1. அப்போ எஸ்என்சி கோடுன்னு எழுதுனோம்னா இதுக்கு மட்டும் சம்மேஷன் என்ன எழுதுனோம்னா இது ஃபுல்லாக கூட்டி சொல்கிறேன். இந்த இது கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த இதுக்கு 4⁻nக்கு ஏ இன்ட்டு 4⁻n - 1/4 - 1 அப்படின்னு அர்த்தம். இது சரி பண்ணோம்னா 4 × 4⁻n - 1/3 அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நான் இங்கே கொண்டு வரணும்.
இதைத்தான் நான் இங்கே கொண்டு வர்றேன். புரியுதா சொல்கிறது? 1/3 4 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 3 மைனஸ் n அப்படின்னு அர்த்தம். சமேஷன் 1 அப்படின்னா புரியுதா? இப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. உள்ளே கொண்டு மல்டியில் பண்ணால் என்ன ஆகும்? சிம்பிளாக செஞ்சிரு. 4/9 4 பவர் n மைனஸ் 1 மைனஸ் n/3 அவ்வளோதான். இதுதான் சம்மேஷன் என்னன்னு அர்த்தம். சம்மேஷன் என்னன்னு எழுதினாலும் சரி, எஸ்என்னு எழுதினாலும் சரி, சம்மேஷன் எஸ் எழுதினாலும் எஸ்என்னு எழுதினாலும் சரி, சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னால் இதாண்ட அர்த்தம். இது ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக கணக்கை நிறுத்திட்டு பொறுமையாக அதுக்கு அடுத்த இதே மாதிரி சம்மேஷன் போட்டு செஞ்சிரு. புரியுதா? ஒரு ஸ்டெப் நிறுத்திக்கிட்டு கரெக்டாக செஞ்சிரு, மறந்துடாத. அடுத்து 5th சம்மும் இப்படியே தான் வரும். சரியா? பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக செய். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. 5th சம்மு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோ. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, சீரீஸ் வந்து 1 4/3, சரியா சொல்கிறது, 7/9 10 என்ன கொடுத்துருக்கு, 10/27 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்படி போயிட்டே இருக்குது. சரி, இதை நான் வந்து மேலே தனித்தனியாக எடுக்கிறேன். 1, 4, 7, 10 எடுத்துட்டேன்னா இதில் ஏன்றது 1, டின்றது t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு 3. அப்போ இது வந்து ஏபிக்கு nth டேர்ம் வந்து a + n - 1 × d, a + n - 1 × d. அப்போ a வந்து 1 ப்ளஸ் n வந்து n தான் மைனஸ் 1, டிக்கு பதில் என்ன வந்துச்சு 3. உள்ள மல்டியில் பண்ணால் 1 + 3n - 3 கழிச்சோம்னா 3n - 2 அப்படின்னு அர்த்தம். இது an ஜென்ரல் டேர்ம். இந்த இதுக்கு ஏபிக்கு கிவன் மேலே உள்ளதுக்கு கீழே உள்ளது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1 1/3 1/9 அப்படியே வரும். 1/27னா இது ஜிபிடா. a = 1 r = 1/3டா, லெஸ் தேன் 1ரா. அப்போ எஸ் nth டேர்ம் வந்து tn, nth டேர்ம் தான் கண்டுபிடிக்கிறேன், சம் ஆஃப் இல்லை nth டேர்ம் கண்டுபிடிக்கிறேன். tn = ar பவர் n - 1 அல்லது an எப்படின்னா வச்சுக்கோ, ஸ்கூலில் எப்படி பண்ணுறாங்க பார்த்துக்கோ. a1 r 1/3 ஹோல் பவர் n - 1. அப்போ அது ஒன்று தேவையில்லை, 1/3 பவர் n - 1. சரியா சொல்கிறது? இதுதான் an அப்படின்னு அர்த்தம். இது ஜிபிக்கு உள்ளது. அப்போ ரெண்டு சேர்ந்துருக்கனால இந்த கிவன் சீரீஸ் வந்து என்னது, ஏஜிபி அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சேர்ந்துருக்கனால இதில் 2 வருது பாரு, மேலேயும் கண்டுபிடிச்சிருக்கேன், கீழே கண்டுபிடிச்சிருக்கேன். மற்ற கணக்கில் அப்படி கண்டுபிடிக்கல. இல்லை வந்துச்சுன்னா ஒரு காமன் டேம் வந்துச்சு, அதுலேருந்து ஜென்ரல் டேம் எடுத்துகிட்டு போனேன். தெரியுதா சொல்கிறது? ஸ்பெஷல் சீரீஸ் வந்துச்சு, அப்புறம் சம்மேஷன் உள்ள மல்டியில் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போனோம். இதில் வந்து உனக்கு ஏயும் ஏபியும் ஜிபியும் சேர்ந்து இருந்திருக்கு. அரித்மெட்டிக்கோ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே எஸ்என் ஃபார்முலா எழுதணும். சம் ஆஃப் அப்படின்ட்டு பொறுமையாக செஞ்சுக்கோ. சம் ஆஃப் ஏஜிபி எஸ்என் = a மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் n - 1 × d × r பவர் n ஹோல் டிவைடட் பை r - 1 அப்படின்னு, சாரி 1 - r 1 - r லெஸ் தேன் தானே, 1 - r அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்க, இங்கனக்குள்ளே d வரும். இல்லை, d தனியாக தானே இருக்குது. ரைட், r பவர் n. சரி, ப்ளஸ்ஸு dr டிஃபரன்ஸு ரேஷியோவும் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டில் 1 - r பவர் n - 1/1 - r ஹோல் ஸ்கொயர்னு வரணும். இதுக்குள்ளது சரிங்களா சொல்கிறது? 2 ப்ராக்கெட்டை போட்டுக்க. இதுக்குள்ளது ஏபிக்கும் ஜிபிக்கும் சேர்ந்தது சம் ஆஃப் ஏஜிபி அப்படின்னு அர்த்தம். இதை மனப்பாடம் பண்ணிக்கோ, மறந்துடாத. நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கேன். இப்போ இதுலேருந்து அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு போகணும். ஏ என்ன வருது, ஏக்கு 1 தான். டி என்ன வருது 3, ஆர் என்ன வருது 1/3. இதை அப்படியே இதில் அப்ளை பண்ணி கொண்டு வரும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். அப்போ எஸ்என் = a1 ப்ளஸ் 1 மைனஸ் bracket of 1 + n - 1 and d mean 3
சரிங்களா? 3 தானே, ரைட். அடுத்து ஆர் பவர் என் 1/3 ஹோல் பவர் என், இது 1 மைனஸ் ஆர் 1/3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டி 3 ஆர் 1/3. இந்த ஃபார்முலா மெயின்டைன் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோ. இது வேணால் இது ஒரு செட்டாக வச்சுக்கோ. அந்த ஃபார்முலாவை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். 1 மைனஸ் ஆர் பவர் என் மைனஸ் 1. இங்கே என்ன வருது? 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் 1/3 ஹோல் ஸ்கொயர். ரைட், சுருக்கிட்டு வா அப்படியே. 1 மைனஸ் 1 ப்ளஸ் 3n, இது மைனஸ் 1 ஆயிரும். இது சாரி, இந்த மைனஸ் உள்ளே போகும்ல, இந்த மைனஸ் வந்து உள்ளே போகும். 3n மைனஸ் 3 இருக்குது, இது ப்ளஸ் 3 ஆயிரும். இது மைனஸ் 3n ப்ளஸ் 3 இன்ட்டு ஆர் பவர் என் அப்படின்னு அர்த்தம். ஆர் பவர் என் வந்து ப்ராக்கெட் விட்டு வெளியில் இருக்கும். ஆர் பவர் என் வந்து கணக்கிலோட ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா கீழே வரும். அது வராது சாரிடா. இதுக்குள்ளே தான் ஆர் பவர் என். இதுக்குள்ளது இன்ட்டு இந்த ரைட் சைடு உள்ள மைனஸ் உள்ள இதுக்குள்ளது. அப்போ நம்ம எழுதையில் நீயோட எப்படி எழுதிக்கோ, இதை ப்ராக்கெட் பண்ணிவிட்டு 3n ப்ளஸ் 3n இங்கிட்ட என்ன வந்துடும், இதை முதல்ல சரி பண்ணிக்கிறோம், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால் 3n மைனஸ் 3 இங்கே எழுதையில் 1/3 பவர் n பக்கத்தில் எழுதிக்க, ஹோல் டிவைடட் பை 2/3 கிராஸ் பண்ணோம்னா. சரி, இப்போ இது ரெண்டையும் சரி பண்ணிக்கோ. இந்த சைடு சரி பண்ணிக்கிறேன், இது ரெண்டும் அடிச்சுக்கலாம். முதல்ல இதை சரி பண்ணிக்கிறோம். 1 மைனஸ் ஆஃப் 3n மைனஸ் 2 சரிதானே பை 3 பவர் n எழுதிக்கலாம். இதை இங்கே கீழே கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, 2/3 இருக்குது. இதுக்கப்புறம் என்ன இருக்குது கீழே, டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 2/3. சரி, இதை இங்கே கிராஸில் கொண்டு வா. 3 பவர் n மைனஸ் உள்ளே கொண்டு போனால் 3n ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை 3 பவர் n இன்ட்டு கீழே உள்ளது மேலே கொண்டு போனால் 3/2. இப்போ 3 பவர் n இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 3 பவர் தான் கீழே கொண்டு வந்துக்க. 3 பவர் n மைனஸ் 3n ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 பவர் n மைனஸ் 1. இதில் பவரில் 1 இருக்குது, கீழே இருக்குன்னா 3 பவர் n மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். சரி, இதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு இங்கிட்டு இந்த கணக்கு செய்கிறேன். பொறுமையாக செய். இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1. அப்போ இதுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரும், பொறுமையாக செஞ்சுக்கோ. 1 மைனஸ் ஆர் பவர் 1/3 ஹோல் பவர் n மைனஸ் 1 பை 2/3 ஹோல் ஸ்கொயர் குறுக்க பெருக்கிட்டோம்னா. இப்போ இதை 1 மைனஸ் 1 பவர் எனிதிங் 1 தான். அப்போ 1 பவர் 3 மைனஸ் 3 பவர் n மைனஸ் 1 பை 4/9 இது சரியா. அடுத்து இதை கான்செப்டை ரெசிப்ராக்கல் பண்ணு. இது குறுக்க எப்படி பெருக்கணும்னா 3 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1 பை 3 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு 9/4 அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன ஆகும், 3 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1 சரியா. 1/4 வேணால் முன்னாடி போட்டுக்கோ, ப்ராக்கெட் பண்ணிக்கோ. ஏன்னா மல்டிப்ளை தானே, 3 ஸ்கொயர்னு அர்த்தம். 3 வந்து என்ன போடலாம், சாரி 9 வந்து என்ன எழுதிக்கலாம் 3 ஸ்கொயர். அப்போ கீழே கொண்டு வந்துக்கோ. கீழே கொண்டு வந்துட்டோம்னா இதோட ஆட் ஆயிரும். அதாவது 3 பவர் n மைனஸ் 1 இருக்குது இன்ட்டு 3 ஸ்கொயர் வந்து கீழே வந்துச்சுன்னா -2 ஆயிரும். அப்போ இதோட ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சுன்னா 3 பவர் n மைனஸ் 3 சரியான்னு பார்த்துக்கு. அவ்வளோதான், 3 பவர் n மைனஸ் 3ன்னு வரும். மேலே 3 பவர் n மைனஸ் 1/4 வரும். 4 வேணால் உள்ள மல்டியில் வேணால் பண்ணிக்கலாம். புரியுதா அப்படின்ட்டு பாரு பொறுமையாக, அவசரம் இல்லாமல். இந்த இடத்துல 3 ஸ்கொயரை வந்து கீழே இறக்கியிருக்கேன். 3 பவர் n மைனஸ் 1ஓட சேர்த்துட்டேன். குட். இதுதான் ஏஜிபியோட சம் ஆஃப் ஏஜிபி அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே, குட், தேங்க்யூ.